படியாக நம்மளை எல்லாரையும் மாற்றுறதுங்கிறது தான் அவருடைய இயக்கும் திறமைக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். உண்மையாலுமே அவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாக ரோட்டில் வந்து பிச்சை எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். பட் அதுக்கு கன்வின்சிங்காக ரைட்டிங்கில் சொல்லியிருக்கிறதுங்கிறது வந்து டைரக்டரை பாராட்டியே ஆகணும். நம்ம எல்லாமே அந்த சீனை கண்டிப்பாக நம்புவோம். இவ்வளோ பெரிய பணக்காரன் இப்படி ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டான்னா, ஒருத்தர் இப்படி டிமாண்ட் வச்சாங்கன்னா பிச்சை எடுக்கணும்னு கண்டிப்பாக அவன் ரோட்டுக்கு வந்து பிச்சை எடுப்பான் அப்படிங்கிறத அந்த நம்பகத்தன்மையோடு அந்த திரைக்கதை அமைச்சிருக்கிறதுங்கிறது வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஈவன் அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த வில்லன் வந்து பிச்சைக்காரனாக ரோட்டில் பிச்சை எடுக்கிற ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக செதுப்பியிருப்பாங்க. ஈவன் ரேஷ்மிகா அந்த குழந்தையோட கையில் பிச்சை போடுறதா இருக்கட்டும், ஈவன் தனுஷுக்கு வில்லன் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த 500 தனுஷ் திருப்பி அதே அவனுக்கு பிச்சை போடுறதா இருக்கணும், இப்படின்னு ஒவ்வொரு சீனுமே பார்த்து பார்த்து மெஷர் பண்ணி அவ்வளவு அழகாக திரைக்கதை பண்ணியிருக்காங்க. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. நம்ம எல்லாரும் சீட் எட்ஜில் உட்காந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு திரைக்கதையை அழகாக நகர்த்திட்டு போயிருக்காங்க. நான் எப்பயுமே ஆழமாக நம்புகிறேன், ஒரு படம் எமோஷ்னலாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக வெற்றி படம் ஆகுங்கிறத ரொம்ப ஆழமாக வலியுறுத்துகிறவன் நான், ரொம்ப ஆழமாக நம்புகிறவனும் கூட. இந்த படம் அந்த விஷயத்தை எஸ்பெஷலி எமோஷ்னல் கனெக்டை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எமோஷ்னல் சீனுமே அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது. நம்ம சில நேரம் நம்ம படம் பார்க்குறோங்கிறத மறந்துட்டு நம்ம அப்படி உட்காந்து பார்ப்போம். அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை எமோஷ்னல் கனெக்டோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கூடோஸ் டு சேகர் கமுலா டைரக்டர். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எவ்வளோ சீரியஸான சீன்ஸாக இருந்தாலும் அந்த சீனில் தனுஷ் அப்பப்போ கேட்குற ஒரு கேள்வி, இன்றைக்கி என்ன கிழமை, அந்த நாளுக்கு என்ன சாமியை நம்ம வேண்டணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த ஒவ்வொரு கிரிட்டிக்கல் சூழலையும் அந்த எதிரில் உள்ளவங்க இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு கேட்பார். ஸோ இன்றைக்கி என்ன நாளோ அந்த நாளுக்கு என்ன கடவுளோ அந்த கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி ஒரு சீனை படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஐடியாவுக்கு பாராட்டுகள். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. த்ரூ அவுட் மூவி ஒரு டயலாக் வந்துகிட்டே இருக்கும், சார் நான் திருடன் இல்லை பிச்சைக்காரன் அப்படின்னு. திருடனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கும்போது தான் டைரக்டர் சேகர் கமுலா ஒரு இன்ஃபர்மேஷனை சொசைட்டிக்கு சொல்கிறாரு. இந்த சொசைட்டியில் பணத்தை திருடி பெரிய லெவலில் வாழ்கிறான் பார்த்தீங்களா, அவன் பிச்சைக்காரனோட கேவலமானவங்கிறது தான் இந்த டயலாக் அழகாக சொல்லுது. சார் நான் திருடன் இல்லை, நான் பிச்சைக்காரன் அப்படிங்க. அதாவது பிச்சைக்காரங்கிறது ரொம்ப கௌரவமான தொழில் திருடனை விட அப்படிங்கிறது தான் சொல்ல வர மிக அருமையான டைலாக்ஸ். ஸோ இப்படி படத்தில் சீன்ஸையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், டைலாக்ஸையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தனுஷ் பர்ஃபார்மன்ஸ்